இப்போ வெறும் 21 நாள்ல நீங்க ஒரு 150 பேர் கொண்ட நெட்வொர்க்க புதுசா உருவாக்கி, மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா? அது மேஜிக் கிடையாதுங்க. சரியான பிளானிங் இருந்தா கண்டிப்பா நடக்கும். ஆமா, அதேதான். இன்னைக்கு உங்களுக்கான இந்த ஆழமான அலசல்ல நாம பார்க்க போறது அத பத்தி தான். நம்ம கிட்ட இருக்கிற ஆடியோ நோட்ஸ் அப்புறம் இன்ஃபோகிராஃபிக் ஆதாரங்கள வச்சு வரும் மே 25, 2026க்குள்ள V1 ரேங்க் எப்படி அடையறதுன்னு ஒரு வியூகத்த உடைக்க போறோம். கரெக்ட். இப்போ இதுல இருக்கிற வழிகாட்டுதல்கள பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இது ஏதோ வெறும் நம்பர்ஸ் மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு தெளிவான கேம் பிளான். ஓகே. அப்போ முதல் கட்டமா இந்த 2 நாள் பூட் கேம்ப் பயிற்சிக்கு தகுதி பெற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இப்போ நீங்க முதலீட்டாளர்கள்னா ஒரு 1500 எல்ஜிஎன்எஸ் டோக்கன்கள உங்க சொந்த அக்கவுண்ட்ல செல்ஃப் ஸ்டேக்கிங் பண்ணணும். அதாவது லாக் செய்யணும். ஆனா லீடர்களுக்கு ரூல்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரினா எப்படி? அதாவது அவங்க 3 தனித்தனி லெக்ல தலா 1000 எல்ஜிஎன்எஸ் வீதம் மொத்தம் 3000 எல்ஜிஎன்எஸ் புது பிசினஸ் கொண்டு வரணும். ஒரு நிமிஷம். இப்போ 3 கிளைகள்லயும் தலா 1000 எல்ஜிஎன்எஸ் புது பிசினஸ்னா அது சாதாரண விஷயம் இல்லையே. தோராயமா இது ஒரு $12,000 வரும். ஆமா, பெரிய தொகை தான். பழைய பிசினஸ் கணக்குல வராதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. இது நடைமுறையில சாத்தியமா? பார்க்கறதுக்கு அப்படிதான் தோணும். ஆனா ஏன் இந்த 3 லெக் ஸ்ட்ரக்சர்னு நாம யோசிக்கணும். ஆமா, அது ஒரு நல்ல கேள்வி. எதுக்கு 3 கிளைகள்? இது உங்க நெட்வொர்க்க பலவீனப்படுத்த இல்ல. மாறா நீண்டகால ஸ்திரத்தன்மையை உருவாக்க கொண்டு வரப்பட்ட ரூல். ஒரு நாற்காலி நேரா நிக்கணும்னா 3 கால்களும் புதுசாவும் சமபலத்தோடும் இருக்கணும்ல, அந்த மாதிரி தான். ஓஹோ! ஒரு கிளைய மட்டும் நம்பி இருந்தா அது சரியும் போது மொத்த நெட்வொர்க்கும் கீழ விழுந்துடும்னு சொல்றீங்க. அதேதான். அதனால 3 கிளைகளிலும் சமமான வளர்ச்சிய இந்த விதிமுறை கட்டாயப்படுத்துது. சரி, ஸ்திரத்தன்மை ஓகே. ஆனா அந்த நாற்காலியோட கால்களை எப்படி உருவாக்குறது? ஒரு கிளைக்கு 1000 எல்ஜிஎன்எஸ்னா அது ஒரு தனிநபருக்கு ரொம்ப பெரிய சுமையாச்சே. அங்கதான் வியூகமே இருக்கு. 1000 எல்ஜிஎன்எஸ் டார்கெட்ட நாம ஒரே ஆள்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. அத 50, 100, 200ன்னு சின்ன சின்னதா பிரிக்கணும். அதாவது ஒரு பெரிய பாறைய ஒத்த ஆளா தூக்குறதுக்கு பதிலா சின்ன சின்ன கல்லா மாத்தி ஈஸியா தூக்குற மாதிரி சொல்றீங்களா? சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. இப்போ 50 எல்ஜிஎன்எஸ்ல ஒரு 20 பேரை சேர்த்தாலோ, இல்ல 250 எல்ஜிஎன்எஸ்ல 4 பேரை சேர்த்தாலோ ஒரு லெக் டார்கெட் முடிஞ்சிடும். ஆஹா, கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கே. இது ஒட்டு மொத்தமா ஒரு பெரிய டார்கெட்ட கிரவுட் ஃபண்டிங் மாதிரி ஆளுக்கு கொஞ்சோன்னு ஈஸியா சாத்தியப்படுத்துது. ஆமா, இது ஒரு சைக்கலாஜிக்கல் மொமெண்டம். சின்ன இலக்குகளை அடையிறது எப்போதுமே ஈஸி. இப்படி பிரிச்சு வேலை செய்யும்போது 3 கிளைகள்லையும் சேர்த்து ஒரு 12ல இருந்து 60 பேரை கரெக்டா பிளான் பண்ணி சேர்த்தாலே நீங்க அச்சீவர் ஆயிடலாம். நிஜமாவா? வெறும் 12 பேர் போதுமா? ஆமா, உங்களுக்கு தெரியும்ல, இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். இந்த 21 நாளுக்குள்ள ஒவ்வொரு கிளையிலையும் தலா 4 அச்சீவர்களை உருவாக்குனா போதும். மொத்தம் 12 பேரு. ஓகே. இப்படி செஞ்சா ஒரு கிளைக்கு $48,000 பிசினஸ் உள்ள வரும். இந்த எளிய கணிதம் தான் உங்களை V1 ரேங்க்குக்கு உயர்த்துது. ஓ மை காட்! அப்ப ஈஸியா V1 ரேங்க் அடைஞ்சிடலாம் போலே. கண்டிப்பா. நீங்க V1 ஆகிறது மட்டும் இல்லாம 150 பேருக்கு மேல இருக்கிற ஒரு குழுவோட மாசம் 2 லட்சத்துக்கு மேல வருமானமும் பார்க்கலாம். சரி, இப்ப புதுசா வரவங்களுக்கு இது செட் ஆகும். ஆனா ஏற்கனவே V1 ரேங்க்ல இருக்கிற லீடர்களுக்கு இதனால என்ன லாபம்? அவங்க ஏன் இதை செய்யணும்? அவங்களுக்கு தான் இது ஒரு பொன்னான வாய்ப்பு. ஏற்கனவே V1ல இருக்கிறவங்க நேரடியா களத்துல இறங்கி தங்களுக்கு கீழ இருக்கிற ஆக்டிவ் நபர்களை நேர்ல சந்திச்சு இந்த மைக்ரோ டார்கெட் பிளான கத்து கொடுக்கணும். ஓஹோ! அப்ப கீழ இருக்கிறவங்க இந்த பூட் கேம்ப் டார்கெட்ட முடிக்கும்போது மேல இருக்கிறவங்களுக்கு பிசினஸ் பல மடங்கு அதிகமாகும். அதேதான். கீழ இருக்கிறவங்க சின்ன சின்ன வெற்றிகளை அடையும் போது அந்த V1 லீடர் ஆட்டோமேட்டிக்கா V2, V3ன்னு அடுத்தடுத்த ரேங்க்குக்கு அப்கிரேட் ஆயிடுவார். சூப்பர்! இப்ப எல்லாமே தெளிவா புரியுது. 21 நாட்கள், 3 தனித்தனி கிளைகள், அப்புறம் 50ல இருந்து 250 எல்ஜிஎன்எஸ் வரைக்குமான சின்ன டார்கெட்ஸ். ஆமா, இதுதான் இந்த V1 அந்தஸ்தை நோக்கிய பயணத்தோட ரகசியம். கரெக்ட். இது வெறும் டார்கெட்டை துரத்துறதில்ல, மனிதர்களோட கூட்டு முயற்சியை ஒருங்கிணைக்கிற ஒரு தந்திரம். நிச்சயமா. சரி, இப்போ கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு சிந்தனைக்கான ஒரு கேள்வியோட இந்த ஆழமான அலசலை நாம முடிக்கலாம். வெறும் 12 அச்சீவர்ஸை உருவாக்குறதே உங்க வருமானத்தை மாசம் 2 லட்சமா மாத்துதுன்னா, புதுசா இணையற அந்த 150 பேரும் இதே 21 நாள் உத்திய அடுத்த மாசம் பின்பற்றணும். உங்க நெட்வொர்க் வளர்ச்சியும் வருமானமும் எந்த அளவுக்கு விஸ்வரூபம் இருக்கும், இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.